Good evening, guys. Welcome back to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 18th ஆகஸ்ட் மண்டே. இன்னைக்கு நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ கோஆர்டினேட்ஸை மார்க் பண்ணிடுறோம். அண்ட் நியூஸ் பேஸ்டு கீ லெவல்ஸ் தட் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் மார்க் பண்ணிடுறோம். இது எல்லாமே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிடுறோம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஐடியலான மார்க்கெட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு கம்ப்ளீட் கேப் அப் ஆகிட்டு அங்கேயே ட்ராவல் ஆச்சு. ஸோ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதையுமே இன்னைக்கு வந்துட்டு ஒர்க் ஆகிருக்காரு. ஏன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் டே வச்சு தான். ப்ரீவியஸ் டே அதுக்கு முந்தின டேஸை வச்சு தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேப்ஸ்னால் இவ்வளோ பெரிய கேப் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே நம்ம வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டே அவே ஃப்ரம் த ட்ரேடு அப்படின்றது ரொம்ப நல்லது. அண்ட் நம்மளோட ஓஏயுமே நம்ம வந்துட்டு கேப் ஓப்பன் ஆகுறப்பே நம்ம ஆக்சுவலி பார்த்துருக்க மாட்டோம். இந்த கேப் வந்துட்டு ப்ரீ மார்க்கெட்லேயே ஆக்சுவலி 9:07 9:15 இந்த கேப் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த கேண்டில் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேண்டில். ஸோ அதை வந்துட்டு வெர்டிக்கல் லைன் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறேன். இந்த கேண்டிலுக்கு இந்த கேப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இங்கேருந்து இங்கே தான் ஓப்பனிங் ஆயிருக்கு. ஸோ இந்த கேப் வந்துட்டு 9:07 to 9:15 ப்ரீ மார்க்கெட் ஆர்டர்ஸை வச்சு இந்த கேப் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு குரூஷியல் லெவல் இருந்திருக்கு, தட் இஸ் 25,000. ஸோ அதை மார்க் பண்ணிடுவோம். எக்ஸாக்ட்லி இங்கே 25,000. ஓகே, ஸோ 25,000 மார்க் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம ஓஏ நம்ம ட்ரேட் எடுத்திருக்கிறோம், ஓஏ பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே 25,000ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குரூஷியல் லெவல். பிகாஸ் 24,500 24,000 இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப குரூஷியல். 24,600 700 எல்லாமே இதை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் ரவுண்ட் ஃபிகர் லெவல். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 25,000 24,000 24,500 25,500 அதெல்லாம். ஸோ அங்கே ஓஏ நம்ம பார்த்தாலே கம்ப்ளீட்டாக செல்லர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து புஷ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து நம்மளோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னையும் பார்த்துருந்தோம்னாலுமே இங்கேயே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ட்ரேட் எடுத்திருந்தாலுமே இன்னைக்கு நம்ம கேப்சர் பண்ணியிருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும். ஆப்வியஸாக நம்ம வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸில் நம்ம வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் டார்கெட் வச்சுருந்துருப்போம். எக்ஸாக்ட்லி 24,900 ஃபஸ்ட்டு டார்கெட். ஏன்னா அடுத்த ரவுண்டாக நம்ம அதை தான் பார்த்துருப்போம். 24,900 ஒரு ஃபஸ்ட் டார்கெட். அதுக்கு அடுத்து மோஸ்ட்லி அதுலேயும் நம்ம வெளியே வந்திருப்போம். பட் இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஓஏ சென்டிமெண்ட்டும் நல்ல ஒரு பியரி சென்டிமெண்ட் இருந்தனால மார்க்கெட்டோட பஃபர் வந்துட்டு இங்கே வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கியோட இது. இன்னைக்கு பிசிஆருமே ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக தான் இருந்துச்சு. லைக் வந்துட்டு மைல்டு பியரிஷில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு புல்லிஷனாக ஓப்பனிங்கே நல்ல ஒரு புல்லிஷ் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து கீழே வந்தது தான் 1.04 அந்த மாதிரி 0.5 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் சரன்னு கீழே கொண்டு வந்துட்டாங்க பிசிஆர். ஸோ இன்னைக்கு பிசிஆரோட கன்ஃபர்மேஷன் விட ஓஐ கன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் என்னோட அட்வைஸ் என்னடான்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்காமல் வெயிட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லது. வெயிட் பண்ணுறத விட மார்க்கெட்டை விட்டு தள்ளி, ஏன்னா காலையிலே இவ்வளோ பெரிய கேப் அப் ஓப்பன் ஆயிட்டாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு இந்த லெவல்லையே கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சைட்வேஸ்லேயே கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மூமெண்ட் நம்மளுக்கு கிடைக்காதுன்றதே நம்மளுக்கு வந்துட்டு அது கன்ஃபார்மான மூமெண்ட் கிடையாது. ஆஸ் பர் அவர் செட்டப் ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் ஆகணும், ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகணும். இந்த மாதிரி நம்மளோட கீ லெவல்ஸ் பிரேக் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுப்போம். இது வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தானே, இது ஓஏவோட ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் சொல்கிறேனே தவிர மற்றபடி இது வந்து நம்ம செட்டப் கிடையவே கிடையாது.
ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு நிஃப்டி என்ன மூவ்மெண்ட் கொடுக்குது, இந்த கேப்பை வந்துட்டு அவங்க ஃபில் பண்ணுறாங்களா, இல்லை எந்த மாதிரி சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்றத நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் see you.